Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். சுந்தரிக்கு நான் ஒரு செய்தி ஆர்கனைசேஷன்ல அடிப்பட்ட பாட்டு என்ன தெரியுமா? ஆக்சுவலா ராகமாக எதிர்பார்ட்டு சந்தங்கள் வேற வேற, 4 ஃப்ரேசிங், 3 ஸ்வரம். சனி சரி கசா, சனி சரி கசா, சனி சரி கசா, சனி சரி கசா, சா ச ச ச ச சா ச ச சா, சா ச ச ச சா ச ச சா, சனி சரி கசா. எடுக்கும் நாளோ தப்பிடும் நாளோ மச்சா எங்கே அது எங்கூர். மூடு பாருங்க, அவர் நம்மளை ரெடி பண்ணுவார் சரணத்துக்கு. அதுதான் செகண்ட் விஜயம் கொடுப்பாரு என்ட்ரி. மத்தள சத்தம் இட்டு ஊருதான் பா, என்ன ஒரு ஃப்ளோ சார். வெட்டணும் தம்பி அடி ஜோராக, அடம்பட்டா தட்டி பாரு, முத்தம்மா முத்தம் சிந்து ஜஞ்சம் ஜக ஜக ஜக. குருவாயூரப்பா குருவாயூரப்பா. எஸ்பிபி சார், எஸ்பிபி சார். தெய்வம் இல்லை நீதானே பாக்கி ராதையுனக்கு சொன்ன சார். பாலு சார் எப்படி இந்த பாட்டை எப்படி டைஜஸ்ட் பண்ணி அந்த கம்போசரோட ஒரு கம்போசிங் ஜஸ்டிஃபை பண்ண சொல்ற மாதிரி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, இது ஒண்ணா? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. 3வது, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. தாரி ராரி தத்தாரி தத்தாரி தானானி தனாரி தன்னாரி. இதெல்லாம் வந்து நான் ஜனங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். ராஜா சாரோட வெறியர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜா சாரோட ஃபேன்ஸ் தான் வெளில வந்து தம்பட்டை அடிச்சுக்காய்ங்க, காலரை தூக்கி ஜம்முன்னு சட்டையை கேட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய அதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக மிக மிக அருமையான ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். ஏறக்குறைய 1000 பாடல்களுக்கு மேல, ஏன் 2000 பாடலுக்கு மேல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இசை அமைப்பாளர்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க இசை குடும்பத்துல இருந்து வந்திருக்கக்கூடியவர். ஐயப்ப பக்தர்களுடைய தேசிய கீதமாக கொண்டாடப்படக்கூடிய பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற அந்த பாடலை பாடிய ஐயா வீரமணி அவர்களுடைய புதல்வன் திரு வீரமணி கண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். ரொம்ப பழகுவதற்கு இனிமையான மனிதன். இசை ஞானம் அப்படி ஒரு மிகப்பெரிய இசை ஞானத்தை கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கெவின் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணதில். உலகெங்கிலும் உள்ள என்னுடைய அன்பான ஆதான் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். நான் என்னுடைய பாக்கியம் உங்களை இன்னைக்கு பேட்டி எடுக்கிறது, மற்றும் உங்களை இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சிக்காம போனது என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இசை ஞானம் உள்ள ஒரு மனிதராக இருக்காரு. அண்ட் அவருடைய ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். உங்க அப்பா, அவர்கிட்ட இருந்து தொடங்கும், உங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க வந்து தெரிஞ்சுக்காம விட்டேன்னு சொன்னீங்க, அது உங்க மேல தவறு இல்லை. நான் தான் வந்து என்னுடைய தகுதி, அதாவது நம்ம வந்து ஓரளவு இசையில தேர்ச்சி பெற்றிருந்தாலும், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 25 வயசா எனக்கு ஆகுது, நான் இசையை படிச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னா கூட, நான் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லும்போது பார்க்குற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பையன் ஏதோ பேசலான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு விருதாகட்டும், ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், ஒரு புரிய வைக்கும் ஒரு தெளிவுகளாகட்டும், அதாவது கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஒரு நிறைவான பதிலை உங்களுக்கு தரணும். அதுதான் தர்மம். நம்மளுடைய கலைக்கும் செய்கிற ஒரு மிகப்பெரிய அது ஒரு டெடிகேஷன். அதனால் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் உள்ளே இருந்ததுக்கு ரீசனே வந்து என்னுடைய ரிசர்ச்சுகள் தொடர்ந்து போய்கொண்டதாலும் எனக்கு சரி இப்போது ஓகே நம்ம வந்து ஓரளவு சொல்லலாம். அது ஏன்னா இப்போ எனக்கு 75 பார்ன் நான். ஸோ 49 முடிஞ்சு இப்போ இந்த ஏப்ரலில் வந்து 50 கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் 50 முடியும் போது ஒரு 30 வருஷம் இசை அனுபவம் இருக்கிறதுனால மக்களும் வந்து நம்ம வந்து சொன்னால் சரி
25 வருஷம் அனுபவம் இருக்குது அப்போனா ஓரளவு தெரிஞ்சு தான் சொல்கிறான்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறவங்களையும் ஜனங்க உள்வாங்கிப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சொல்கிறத வந்து மக்கள் வந்து உள்வாங்கிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதில் உங்கள் மேலே தவறு இல்லை. நான் அதான் என்னுடைய கசின் மணிபாரதி அவர் கூட இந்த ப்ரோக்ராம் வந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு நேர்காணல் மூலமாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதன் சினிமாவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. இப்பொழுது என்னுடைய தந்தையார் வீரமணி. அதாவது சார் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக என்ன நினச்சிருக்காங்கன்னா வீரமணி சாமி, வீரமணி சார் அப்படி லெகசி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. வீரமணி சாருக்கு முன்னாடியே வீரமணி சாரோட கிராண்ட் ஃபாதர் வந்து யாருன்னா கந்தகானாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய முருகனை பற்றிய பாடல்கள் இருக்கிறது. அந்த கந்தகானாமிர்தத்தில் 72 மேளகர்த்தா கர்நாடக சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் ராகாஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுலேருந்து தான் மற்ற ராகாஸ்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும். எப்போவுமே ஒரு பெரிய இசை வல்லுநராகவோ இல்லை ஒரு பெரிய இசையமைப்பாளர் வரணும்னா முறையாக இசை பயில்றவங்க இந்த 72 மேளகர்த்தா ராகத்தை மாஸ்டரைஸ் பண்ணால் உலகத்தில் எந்த விதமான மியூசிக்கையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேக்கெட்டில் போட்டு போயிடும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அந்த 72 மேளகர்த்தாவில் இருக்கு. அந்த 72 மேளகர்த்தா ராகத்தில் முதன் முறையாக தமிழில் சங்கீத மும்மூர்த்திகள் முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமிகள், ஷியாமா சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் போக என்னுடைய கொள்ளு தாத்தா கவிக்குஞ்சிர பாரதி சிவகங்கை சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வநாதர் அவருடைய மகன் கோட்டீஸ்வர ஐயர் அவர் தான் என்னுடைய கொள்ளு தாத்தா. யாருன்னா என் தந்தையாருடைய அம்மா, என்னுடைய பாட்டியோட அப்பா அவர் தான் கோட்டீஸ்வர ஐயர். ஸோ அவர் வந்து 72 மேளகர்த்தா ராகத்தில் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தான் அதை இயற்றி அவரே கம்போஸ் பண்ணார். ஸோ அதுலேருந்து எங்களுடைய லெகசி இன்றைக்கும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் நிறைய பேர் அந்த கோட்டீஸ்வரியோட கத்தி பாடாமல் வரமாட்டாங்க. ஏன்னா அதில் விவாதின்னு ஒரு சில ராகங்கள்லாம் இருக்குது, நம்ம அதை பேச போகிறோம் லேட்டர். ஸோ அதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக கம்போஸ் பண்ணுவார், முருகனை பற்றி ஆராதிச்சவர். ஸோ அப்பேற்பட்ட குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். என்னுடைய தந்தையார் கோட்டீஸ்வரியோட டைரக்ட் பேரன். வீரமணி சாமி என்னுடைய பெரியப்பா சோமு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மணிபாரதியோட தந்தையார். ஸோ இவங்க 2 பேரும் தான். அதுக்கப்புறம் வீரமணி சாமியும் என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி சாமியும் பத்ம விபூஷன் டாக்டர் ஜெயசுதாசனும் செம்பை வைத்தியநாத பாவத்தை ஒன்றா மியூசிக் படித்தவங்க. ஸோ இப்படியாக தொடங்கப்பட்டது. அப்புறம் தந்தையார் வந்து எம்எஸ்எஸ் தான் ஐயாவுடைய நிறைய படங்களில் மறக்க முடியாத சம்பவம்லாம் அதை சொல்லியிருக்காரு என்னோட தந்தையார். அப்படி இருந்தது. அப்புறம் தான் இந்த 1965 அவரும் சினிமாவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜம்புலிங்கமே ஜடாதரா பாட்டு எல்லாம் பாடினாரு. அப்புறம் பக்தியில் டிரான்சிஷன் ஆகும்போது இந்த ஐயப்பன் பாடலுக்கு சரி, அப்போ தான் ஐயப்பன் வந்து நம்முடைய நவாப் ராஜா மாணிக்கமும் எம்என் நம்பியார் குருசாமியும் பாப்புலர் பண்ண நேரத்தில் இவர் ஆரம்பித்தார் அந்த 1965 பள்ளிக்கட்டு சிவரமைக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன், நான் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் பள்ளிக்கட்டு சிவரமைக்கு யார் சார் பாடினது, இதுவே வந்து ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா தந்தையார் வந்து 1990 மறைஞ்சார். அவர் மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் 2005 போனுக்குலாம் 19 வயசு தானே, எல்லாரும் மலைக்கு போகிறவங்க வந்து என்கிட்ட கச்சேரி, நான் இப்போ ஆஸ்திரேலியா லண்டன் போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம், யார் தான் இந்த பாட்டை பாடுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இந்த பாட்டை பாடினவர் வந்து இப்போ உயிரோட இல்லை. தந்தையார் பேரை வச்சுன்னு பாடின்னு இருக்காங்க சில பேர், ஒரு அவங்க பாடினாரா இவங்க பாடினாரெலாம் இப்படி என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்கெல்லாம் பாடலை, இதை பாடியது வீரமணி சாமி தான், அவர் உயிரோட இல்லை. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடலை பாடியது வந்து அவர் தான். அவர் என்னுடைய பெரியப்பா சோமு, மணிபாரதியுடைய ஃபாதர், இன்னும் ஒரு உயிரோட இருக்கார், 92 வயசில் இன்னும் ஆக்டிவாக இருக்கார், இன்னும் இதுவாக இருக்கார். அவர் தான் அந்த பாடலை எழுதினது. என்னுடைய தந்தையாரும் வீரமணி சாமியும் சோமும் சேர்ந்து கம்போஸ் பண்ணி பள்ளிக்கட்டு சிவமலைக்கு, பகவான் சரணம், அன்னதான பிரபு, எங்கே மணக்குது, தத்துவ உருவமே, எண்ணற்ற பாடல்கள், இந்த மாதிரி பல பாடல்கள். அது மட்டும் அல்லாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மாரியம்மனையும் அழைத்து நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்பா பாடினது ரொம்ப ஒரு ஃபேமஸ் பக்தர்களிடையே. அது வந்து முதன்முறையாக ஏவிஎம்ல வந்து கோல்டன் டிஸ்க் வாங்கிது 1982. 80களில் வந்து அது வந்து 80s வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 7 வயசு எனக்கு. அப்போது அந்த தங்கத்தட்டு வாங்கிது. அதில் அந்த ஆல்பமே இன்னும் குங்குமணி திருநாட்டில்னு ஒரு பாட்டு இருக்குது, கோவை கோனியம்மனை பற்றி, அப்புறம் மயிலாப்புரம் முண்டகண்ணி, கோலவெளி, அப்புறம் ஆனைக்காவில் ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே.
அவ்வளோ தேனான படம். அப்புறம் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாய். இந்த பாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த பாடலில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு 54 அம்மன் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், மண்ணளக்கும் தாய் இப்படி வரும் எல்லா ஒரு அம்மனும். அவர் அப்படியே இங்கே குலதெய்வத்துலேருந்து ஆரம்பித்து பேங்க் கார்கிலே மகாமாயோட நின்றுது. அப்புறம் எங்கள் அப்பா ஒவ்வொரு இடமா கச்சேரி பண்ணும்போது சாமி எங்கள் ஊரை சேர்த்துக்கோங்க, எங்கள் ஊர் கடைசியில் அது வந்து 108 தாண்டி போய் நின்று. இசைஞானி இளையராஜா இன்னைக்கு ஒரு 84 வயதுல அவர் சிம்பனி பண்றாரு. இந்த சிம்பனி அப்படிங்கிறது நீங்க வந்து சொல்றீங்க இது புதுசு கிடையாது, அவர் நமக்கு சொல்லி பண்ற சிம்பனி ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ராஜா சார் சிம்பனி பண்ணியிருக்காரு, ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ராஜா சாருடைய இசையை பற்றி? அவரும் நூற்றாண்டை கடந்து கொண்டாடப்பட வேண்டியாரு, அவருடைய இசையும் நூற்றாண்டை கடந்து தான் கொண்டாடணும். நான் ஒரே வாசனா இசை அலைஸ் இளையராஜா அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிச்சது. பார்த்திபனுக்கு வந்து நான் எங்கே பார்த்திபன் சாரை ஒரே வார்த்தை தான் நான் மீட் பண்ணேன். அவர் சொன்னேன், சார் உங்கள் விஷயம் உங்கள் வாயை கொடுங்களேன். என்ன வாயை கேட்குற, இல்லை ஒரு டைரி மில்க்கு உள்ளே போடணும், ஒரு வாசகம் சொன்னால் திருவாசகமாக வந்து சொன்னீங்க சார். சார் நான் இப்போ திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், இளையராஜா சாரை பற்றி பேசலாம் ஒரு எபிசோட்லாம் பத்தாது சார். எனக்கு என்ன ஆசை, அவரை வச்சு என் லைஃப்பில் அவரை உட்காத்தி வச்சுட்டு நம்ம இதை பேசி எப்படி தான் சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, அதுவும் 7 to 1 2 கால் ஷீட்டில் எப்படி பண்ணீங்க சார் இதெல்லாம், இவ்வளோ விஷயம். அதான் சார் இப்போ எனக்கு புரியுது என்னன்னா, உங்கள் மண்டையை வந்து தோண்டி 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 மெட்ரோ இல்லை சார், என்ன வேணாலும் உள்ளே விட்டு சார், என்ன சார் மண்டையில் இருக்குது அப்படி சரஸ்வதி வந்து என்னதான் அப்படி குஷன் போட்டு பர்மனெண்ட்டாக அவங்க வீட்லேயே உட்காந்துட்டேன் சார். ஏன்னா சார் ஒவ்வொரு பாடலும் சார் தளபதி படம்லேருந்து சார் நான் வந்து என்னுடைய சர்ச் ஆஃப் மேக்ஸிமம் சொல்லுவாங்க அது ரிசர்ச்சில், தளபதி படம்லாம் வந்து எனக்குலாம் வந்து சோறு தண்ணியே இல்லாமல் நான்லாம் கேட்டிருக்கேன் சார். 16 வயசு எனக்கு தளபதி படம் வரும்போது நான் ரஜினியோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேனு. இசைஞானி பாட்டை அப்போ தான் நான் கொஞ்சமாக வெஸ்டர்ன் கற்றுக்கிறேன் 91. இப்போது வந்து ராக்கமாக கையெழுத்து பாட்டு சார் எவ்வளோ, அதாவது இன்றைக்கி பாம்பேயில் வந்து ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. சுந்தரிக்கணா ஒரு செய்தி, சுந்தரிக்கணா ஒரு செய்தி, அது ஒரு வேறு மாதிரி ஒரு சாங்கு ஆர்கஸ்ட்ரேஷனு எல்லோரும் மறந்துடுறது. சுந்தரிக்கணா ஒரு செய்தி ஆர்கஸ்ட்ரேஷனில் அடிப்பட்ட பாட்டு என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ராக்கமாக ஏற்றுட்டு பாட்டு. ராக்கமாக ஏற்றுட்டு வந்து அவர் பண்ண ஒரு மேதாவிலாசம் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து இதை இப்படி சொன்னால் தான் நம்ம நேர்களுக்கும் நான் சொல்லணும். ஏன்னா இசைஞானிக்கு ஃபேன் ஆகிறது பெருமை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கல்ல. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து காடரை தூக்கி விட்டுப்பாங்க இளையராஜா ஃபேன். சார் அந்த பாட்டு ஹீரோ ஓகே, அடி ரக்கம்மா கையத்தட்டு, ஓகே பல்லவி, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, மாமாவே ஜல்லிக்கட்டு, தரடாரி டாரட்டட்ட தரரட்டட்டார 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 தாத்தரட்டரட்டரட்டா. சந்தங்கள் வேற வேற, 4 ஃப்ரேசிங்கு, 3 ஸ்வரம். சார் சன்னி சரி க சரி சன்னி, சன்னி சரி க சரி சச, சன்னி சரி க ச, சன்னி சரி க ச, சன்னி சரி க ச, சன்னி சரி க ச, சா ச ச ச ச ச சா ச ச ச சா ச ச ச சா ச ச ச. பல்லவி முடிப்பிக்கலாம் 3 ஸ்வரத்தில். செகண்ட் பீஜியம் பாருங்க. கமபாமகரி கம பதசசானி நிப குரோமேட்டிக் கமபாமகரி கம் பதசச பனி சகாரி நீ சா பனி தப, அங்க ஒரு மெலடி பனி சகாரி நீ சா பனி தப பப்ப பத நின்னி ப நின்னி ப ச.
அங்கே ஒரு வேலன்ஸ். மாமா மாமா போகும். தேரெடுக்கும் நாளோ தப்பமிடும் நாளோ மச்சா எங்கே அது எங்கு மூடு பாருங்க சார். இன்னி வரைக்கும் சார் ஒரு பிஜிஎம் அவர் நம்மளை ரெடி பண்ணுவார் சரணத்துக்கு. அதுதான் செகண்ட் பிஜிஎம் கொடுப்பாரு என்ட்ரி. மத்தட சத்தம் இட்டு ஊருதான் பா, என்ன ஒரு ஃப்ளோ சார். வெட்டணும் தம்பி அடி ஜோராக அடம்பட்டா தட்டி பாரு முத்தம்மா முத்தம் சிந்து ஜஞ்சம் ஜக ஜக ஜக. தேர்ட் பிஜிஎம் பாருங்க. நான் சொன்னேன் தேர்ட் பிஜிஎம் கான்செப்ட். தேர்ட் பிஜிஎம் பாருங்க என்ன வேலை பண்ண பாருங்க. இதான் ஃபோர் பாஸ். நீ சஸ்ஸா சார் நீ குரோமேட்டிக் நீ சஸ்ஸா சார் நீ கபரி ககாமாரி நின்னி நிசா நி கமபம் பாமாக நின்னி நிசா ரி கம பாதபரி பதநீதமா பாதபரி பதநீ பத பாபா மபதம் மாரி கம பாபா மபதம் மாரி கம. வாசலுக்கு வாசல் வண்ண வண்ண எல்லாம் நினச்சிருப்பாங்க சுந்தரி தான் அப்படின்னு. இதில் எவ்வளோ வேலை பண்ணிக்காரு பாருங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு ஒரு கிளைடு ரெண்டுத்தையும் சேர்ப்பாரு சார், இந்த வெஸ்டர்னையும் குனித்த புருவத்தையும் சேர்த்து. அது இன்ஸ்டன்டா இப்போ போனவன் தான் சொன்னார். மணிரந்தன் வந்து திடீர்னு வந்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பண்றா. அதுலயே அவ வந்து ஒரு பரதநாட்டியம் பாட்டு பாடுற உடனே உனக்கு தெரியுமா குனித்த புருவம் குனித்த புருவமும் கௌவை தாக்கிட்ட தாக்க அங்க 7-8 கொண்டு வந்துட்டு அதுதான் சார் ஒரு அந்த இந்த அந்த வெஸ்டர்ன் நோட்ஸும் இந்த குனித்த பூர்வமும் சேர்றது தான் சார். அந்த ராக நடபேரி சார். அவர் என்ன பண்ணாரு, அந்த நடபேரியோட மற்றொரு அது வந்து ஆபேரி. ஸோ அந்த கிளாசிக்கல் ஃப்ளேவரையும் நம்ம கெடுக்கக்கூடாது, தேவாரத்தையும் கெடுக்கக்கூடாதுன்னு குனித்த புருவமும் கௌவை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் நீ பால் வெண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த போர் மாதமும் எப்படி பாடினரும் அந்த கிளாசிக் எல்பாசோ கிளாசிக்கை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன பாருங்க முத்தம்மா முத்தம் செஞ்சு பா சார். ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல நிம்மோமகாரி கமனிம கமனிம கமனி மாறி நின்னிசா கோபப்பதாபா பதபம அந்த ரிதம் பாட்டெல்லாம் காதுக்கு எப்படி ரஜினியோட அந்த ஃப்ளரிஷ் ரஜினி பீக் 91 தெரியும். அந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்ததுமா த பெஸ்ட் கம்போசர். அந்த கம்போசரோட மியூசிக்கை வந்து பெஸ்ட்டாக பிக்சரைஸ் பண்ண டேரக்டர். அதுக்கு அழகு சேர்த்து ரஜினி சாரோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லுக்கு. இந்த படத்துலேயே பாருங்கள், நான்லாம் அதே ஆசிரியர் வச்சு சுற்றிருந்தேன். அவ்வளோ பைத்தியம் நான் ரஜினிகாந்த் அந்த 91 எஸ்பெஷலி தளபதி அந்த ஸ்டைல் பின்னாடி ஸ்டைல் ப்ரொஃபைலர் இன்னைக்கு அந்த ஃபோட்டோ பாருங்கள். அது அதான் சொல்கிறேன். படத்தோட பிஜிஎம்ஸ் ஹைலைட்டில் சார். சார் சத்தியமாக மனிதன் கேட்டிருக்க மாட்டார் சார். நான் உங்களுக்கு எழுதுறேன். ஒரு பாட்டோட தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சாங்கோட வந்து தீம் மியூசிக்கெல்லாம் போடுவாங்க. இந்த இப்போ இருக்கிற மியூசிக் ரீரெக்கார்டிங் பற்றி பேசவே கூடாது, விட்டுருங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. தளபதி படத்தில் யாரும் இதை வாட்ச் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த அளவு இன்டெப்த்தாக சார் அவர் லைட் மியூசிக் பண்ணான்னு நான் அவர் ஜஸ்ட் லைக் தட் வச்சுதாங்க இவர் தராசில். அவருடைய ரிசர்ச் சிம்பனி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் அவர் அப்போலேருந்து அவர் தேடின்னு தான் இருக்கார். அதெல்லாம் வந்து இப்போ கடைசியில் எண்டு கார்டை உண்மையான சிம்பனி இப்போ அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் சொன்ன ஒரு 1000 படத்துக்கு உண்டான ஒரு விசிட்டிங் கார்டு தான் அது ஆக்சுவலாக. அவர் அதெல்லாம் எப்போ நமக்கு காமிச்சிட்டார். இன்னும் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள், அதில் சொல்கிறீங்க. ஆமாம் சார், இப்போ தான் சார் இதெல்லாம் வந்து நான் ஜனங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். ராஜா சாரோட வெறியர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜா சாரோட ஃபேன்ஸ்னால் வெளில வந்து தம்பட்டை அடிச்சுக்காங்க, காலரை தூக்கி ஜம்முன்னு சட்டையை கேட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சார் ப்ரவுட் டு பி ஃபேன் சார். அவர் வந்து இப்போ இந்த மணிரந்தன் படத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக தீம் மியூசிக் வச்சா ஜென்ரலாக ஒரு தீம் மியூசிக் வைப்பீங்க. அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எனக்கு என்ன பயம், நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ ஜெயிலர் படம் வந்து ஜெயிலர் தீம் மியூசிக்னு ஒன்று தனியாக ரிலீஸ் பண்ணாங்க. படத்துக்கே தீம் மியூசிக். அது தளபதி படம் இருக்காங்க, ஸ்ரீவித்யா அந்த கேரக்டருக்கு ஒரு தீம் மியூசிக். அது ஸ்ரீவித்யா வருமானம்
முத்து இந்த டைம் மியூசிக் சின்ன தாயவன் கண்டரா அந்த ஃப்ளூட்டில் வந்து நேரம் ஸ்ரீவிதி வருமா ரஜினிக்கு ஒரு ஜி மியூசிக் தளபதி எங்கள் தளபதி அது மம்முட்டிக்கு ஒரு ஜி மியூசிக் பானுப்பிரியாவுக்கு ஒரு ஜி மியூசிக் புத்தம்பூது பூ பூத்ததோ அது படத்தில் வரல அந்த தீம் மியூசிக் அமரீஷ் பூரிக்கு ஒரு தீம் மியூசிக் தளபதி இதெல்லாம் உயிருள்ள கேரக்டர் சார் ஓகேயா கரகாட்டக்காரன் படம் எடுத்துக்கோங்க ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மாங்கில ஹீரோ ராமராஜ் இருக்கும்போது மாங்கில பூங்கில ஹீரோயினுக்கு கனகாக்கு வந்து இந்தமான் சொந்தமான தீம் மியூசிக் அந்த காருக்கு தீம் மியூசிக் காரை தள்ளுவாங்க பாருங்க அது ஒரு தீம் மியூசிக் எப்படி சார் எப்படி சார் இது யாருங்க கங்கைமரன் சார் வந்து காருக்கு ஒரு தீம் மியூசிக் கேட்டிருப்பாரா இல்லை இதுதான் சார் உழைப்பு சார் அது அந்த அவருடைய ஒரு டெடிகேஷன் டு த கோர் சார் அதனால தான் சார் எல்லாரும் திட்டினார் அவர் எல்லாம் வந்து முகத்தை காட்டுறாரு ஹம்பிள்னஸ் இல்லை அவர் ஏன் சார் அதை எதிர்பார்க்க மாட்டார் சார் இப்போ நீங்கள் அவர் ஃபேமிலியை விட்டுட்டார் சார் இந்த மியூசிக்கை பொண்ணை விட்டுட்டாரு அவர் வந்து மியூசிக்கே கொடுத்துட்டாரு சார் லைஃபை நம்ம ஜனங்களுக்குன்னு கொடுத்துட்டாரு எவ்வளோ படம் சார் சார் நமக்கெல்லாம் வந்து நான்லாம் சொல்கிறேன் ஒரு ஆல்பம் பண்ணிட்டு வந்தாலே 4 நாள் ரெக்கார்டிங் பண்ணல மண்டாலாம் அப்படியே என்னடா இதுலேருந்து வெளில வருமானு தோணும் 7 to 1 2 ஒரு மனுஷன் மாறி 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 இந்த சுச்சுவேஷன் என்ன கொண்டு வாங்க திருப்பி என்ன சார் ஹீரோ நீங்கள் ஒரு நாள் கூட அந்த ஆளை வந்து சலிச்சு இல்லை சார் சார் இப்சன் பட் சில பாட்டெலாம் வந்து தவறாக போயிருக்கோம் சார் ஆனால் வந்து கூடுமான வரைக்கும் அவர் வந்து அவரோட இசைக்கு துரோகம் பண்ணல சார் அதனால தான் 100 ஆண்டு கடந்து கொண்டாடப்பட்டான்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இதே கான்செப்ட் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க புது அர்த்தங்கள் படம் இருக்கும் புது அர்த்தங்கள் படம் அதுவும் அதே ஜானர் தான் அதில் ரஹ்மானுக்கும் கீதாவுக்கும் லவ் வரும் ரஹ்மானுக்கும் கீதா குருவாயூரப்பா குருவாயூரப்பா எஸ்பிபி சார் வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி ராதையுனக்கு சன சார் 3 வேரியேஷன் பாருங்களேன் பாலு சார் எப்படி இந்த பாட்டை எப்படி டைஜஸ்ட் பண்ணி அந்த கம்போசரோட ஒரு கம்போசிங் ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறேன் பாருங்களேன் ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன இது ஒண்ணா ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன 3வது ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன தாரி ராரி தத்தாரி தத்தாரி அதில் ஓப்பனிங்க சகபச நிச பச நிச பச நிபமக சகபனி ரினி பனி சார் அது வந்து ரதிமதி பிரியான ஒரு ராகம் கமபப்பப்பா கரிகா கமபப்பப்பா கரிகா சார் அந்த பல்லவி இப்போ ட்ராவல் ஆகல நான் சொல்கிறேன் அந்த பிரிட்ஜு பாருங்க ஒரு பாட்டும் பிஜிஎம்மும் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் பண்ணுறதுக்கு தேனாற்றங்கரையில் தெய்வீகத்தர ஃபீமேல் தரே ராரி தாரி தரே ராரி தாரி தேரா தரி தாரி தரரான தரநான தரநான தனநான தானி தனானி தன்னானி தனா நேராரா எவ்வளோ விஷயம் வச்சுருக்காரு சார் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஜஸ்ட் அதை கேட்டு போகிறீங்க ரன்னிங்கில் அவரு என்னடானாங்க அசால்ட்டாக தட்டி போயிருப்பாரு அவங்களும் சித்திரமாவும் கிஃப்டட் சோல் சார் இந்த மாதிரி கம்போசிஷனை பார்த்து இது இவ்வளோ ஹாப்பியாக பாட்டாங்கல்ல ஒரு 20 நிமிஷத்தில் ஸ்பேமில் வரும் இன்னொரு பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை ஒரே ஜானர் ஒரே ராகம் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்வரம் தான் டிஃப்ரென்ஸ் ஒரே இதுதான் பாமரி மாக ஹரிசா அதில் செகண்ட் சாரி ரரி ராரி தாரி சரிகா மரி சரிகா சம் சம் மகரிகா தந்தன் தன் நிசரி தென் மரி சரி பக்கரிக பத்ரிகா மகரி பக்கரிக
ரி காமா சன் 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 வாலிபங்களோடும் வயதார கூடும். சார் இப்படி வேரியேஷன் சார், இப்படி பாரதிந்தர் சாருக்கு என்ன மாதிரி ஒரு வரடி கொடுத்துருக்கா சார். அந்த வேவ் சாங் கேளடி கண்மணி சாங்கில் நின்று பாருங்க பீச்சில், அந்த சாங்கோட அந்த மூடும் நீங்கள் நிற்கிற அந்த வேவ் மூடும் அந்த சாங் எப்படி செட் ஆகும் பாருங்க சார். ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க சார், அதில் எவ்வளோ வேரியேஷன் பண்ணுங்க சார். சார் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் சார், அவர் பண்ணல சார், கடவுள் வந்து தனக்காக பண்ணிடுது சார். காட்ஸ் பியூர் ஏஞ்சல் சார் இளையராஜா. இளையராஜா சார், எஸ்பிபி சார், எம்எஸ்வி சார், இவங்கெல்லாம் கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் சார். அப்படிதான் நான் சொல்லுவேன் சார். ஏன்னா ஹியூமன் cannot do like this சார், பண்ணவே முடியாது. என்னாலும் தானே தேர்ந்திருந்தாவதோ பிறக்காக நான் பாடும் முதல் பாடல் தான். காதல் நீராய் தீராததாக கங்கை நதியாய் தீர்ந்ததடி நான் போட்ட பூமா. அங்க சிந்து பேர் வந்துருவார், முதல்ல சார்கேஸ் ஆரம்பிப்பார். சககாகமாக கவமகதாசனி சனி சனிபா பனிதாசனி சகாக கரே கமாகா கமபதானி பமமா பகமா. அங்க ஹார்மோனி சார் எவ்வளோ லேயர் சிந்திச்சிருக்காரு பாரு சார். அவர் ஒர்க் எழுதும்போது ஆர்கஸ்ட்ரேஷன்ல நானே கேடி அலா ஃபர்ஸ்ட் டர்ன் முடிஞ்சு பல்லவி ஆரம்பிக்கும். விஜய் மேனன் சார் கீபோர்டு அங்கே கைலடி பங் 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 ஒரு வேம்பிங் வரும். இந்த வேம்பிங் வரும்போது எப்படி சாங் எலிவேட் பண்ணி தருவாங்க. ஒரு ஈமீனர் ஒரு ஈமீனர் சாங் அது. அந்த சரணத்துக்கு ரெடி பண்ணுவார் உங்களை தேர்ட் பிச்சு துருரு 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 இவ்வளோ வேரியேஷன் பிஜிஎம்ல தேர்ட் பிஜிஎம்ல இவ்வளோ விஷயம் வச்சிருக்காரு பாருங்க, இவ்வளோ மீல்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. இதை விட ஒரு தீனி என்ன சார் வேணும்? அங்கெல்லாம் எல்லாம் நான் சொல்கிறேன் பத்தாது சார். அவனும் இன்னும் மூழ்கிட்டே இருப்பான். இளையராஜா பாடலில் சர்ச்சிங் R&D வந்து எப்படி தெரியுமா, கடலில் மூழ்கி முத்தெடுக்கிற சமாச்சாரம் அது. ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை சாங்லாம் அவரோட வெஸ்டர்ன் ஜீனியஸ் சார் அது. அதெல்லாம் தேர்ட் பிஜிஎம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களே சிம்பனி, அதெல்லாம் அப்பயே பண்ணுறாரு. மீராலே பண்ணுறாரு அவர். எனக்கு இன்னொரு பாடல் நீங்க சொன்னதுல ரொம்ப ஆச்சரியம் ஊட்டினது வந்து செம்பருத்தி. நடந்தால் என்னுடைய பாட்டு. அந்த பாட்டு நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி வெஸ்டர்ன் எக்ஸசைஸ் அது. கமா கவா பாபா பத பத நீதா பாபா மபத பமத மகரிகா சசரிகா சசரிகா கரிரிக மகரிசனே அடி என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே மரி சதத நிசா. சரணம் பாருங்க. பபத பமபத பாபக கம பம பசனி தப பபத பமத பமபக கம பம பசனி தப சசனி தனிசா. அங்க இது பாருங்க டிரான்சிஷன் எங்க. அன்னங்களின் தோரணம் சகரி மகப மத பரிதனிரு எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்ற மலர்களாட காற்றிலே பரவும் மொழிகள். சார் உங்கள்கிட்ட நான் முன்னாடி செட் பண்ணேன் அது பாருங்க. கனவிலே மிதக்கும் விழிகள் அன்பே அன்பே. நான் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண பாருங்க. ஐயோ சார் ஆமா 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 சார் நீங்க சொன்னது உண்மை சார். உங்களை இன்னைக்கு பூரா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம் போல சார். எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சார் நான் அழுதுருக்கேன் சார். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி திட்டும் போது அவங்க திட்டுவாங்க பாருங்க. ஏதோ ஒரு
ஒரு நான் வந்து எல்லாருமே விமர்சிக்கப்படக்கூடிய விமர்சனம் செய்யாதவங்க கடவுள் தான் விமர்சனம் செய்ய வேண்டிய விமர்சனம் செய்யக்கூடாத ஆள் மனிதனா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான்னு சொல்கிறீங்களே. ராஜா சாரை விட்டுருங்க சார், அவர் வேற சார். அந்த மனுஷன் 84 வயசில் இன்னும் நமக்காக ஓடுறார் சார். அவர் இன்னும் தேடிட்டு இருக்கார் சார். நல்ல மியூசிக்கை நம்ம கொடுக்கணும், இன்னும் நல்லா நமக்கு பேர் வாங்கணும் ஓடுற மனுஷன் சார். அவரெல்லாம் தயவு செஞ்சு திட்டவே திட்டாதீங்க சார். ஏதான அவர் சொன்னால் கடந்து போயிடலாம் சார். அவ்வளோ ரிலாக்ஸேஷன் பண்ணிக்காது சார். இப்போ இதில் நான் யார்கிட்டையுமே இருக்கேன் ராஜாவோட ஃபேன் நான் வெளில சொல்லுனே கிடையாது சார். நான் ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? என்ன அந்த முத்திரை வச்சு என்ன காயப்படுத்தா அவரை காயப்படுத்தாங்க. அந்த கெட்ட பேர் கூட அவர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜா சாரும் சரி, எஸ்பிபி சார் சரி, இவங்க 2 பேரும் அசாத்திய பேர். திரை இசை பொறுத்தவரையில் இவங்க பண்ண ஒரு பெரிய சாதனை யாருமே பண்ணவும் முடியாது சார். நான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு ப்ரோஸ்டமஸில் அவார்டு கொடுக்குறீங்க. எம்எஸ்சி சாருக்கு அந்த பத்மபூஷனையும் உயிரோடு இருக்கும்போதே நம்ம தலைவருக்கு நம்ம இன்னும் 100 வயசு இருப்பார் ராஜா சார். அவர்லாம் கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார். 84 மறதி இருக்கா பார்த்தீங்களா? மறதியே கிடையாது சார் அவருக்கு. ஒரு 80 வயசு எல்லா மனுஷனுக்குமே ஒரு மறதி வரும் சார். அவர் ஏன் வரல தெரியுமா? கடவுள் குழந்தை சார். அவர் காட்ஸ் ஏஞ்சல். அவர் கடவுளாக அனுப்பப்பட்ட தேவ தூதர். அதுதான் இங்கிலீஷில் இருக்கிற ஹையஸ்ட் வார்த்தை தெரியுமா? எட்டர்னல். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் எட்டர்னல் லெஜெண்ட். கேவி மாதவன் சார் எம்எஸ்வி இசைஞானி வருஷம் 16லாம் கமாஸ்னு ஒரு ராகம் நாங்கள் அதில் கற்றுப்போம். கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் கற்றுருக்க அதில் பண்ண மேதாவிலாசம் பாருங்கள், அந்த பாட்டு பாருங்கள். சாம்ப சிவாயனவே ரஜித கிரி கமாஸ்னு ஒரு ராகம் இருக்கு. ப்ரோச்சேவா எவருரா நீனு வீணா அப்படி வரும். இது ஒரு பிரமாதமான ராகம் நம்ம இதில். அதில் அவர் நம்ம பத்ம விபூஷன் தலைவர் ஜேசுதாஸ் சாரை வச்சு கொடுத்தா பாருங்க ஒரு எல்பாசோ கிளாசிக்கல். சரி கம ரே கம ப கம பத பத நிரிசா கமகா ரே கம ப கம பத ம பத நி பத நிரிசா சரி கம ரே கம ப கம ப வோக்கல் போவோம் ஹம்மிங்க பின்னாடியே வயலின் சொல்லுவாரு. ஆமா ஆமா சார் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குல்ல, இப்போது ராஜா சார் எடுத்து நல்லா கிட்டார் வாசிப்பார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்த வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா பியானோ வாசிப்பார் தெரியும் சார். கிட்டாருக்கு நோட் கொடுத்து பெரிய விஷயம் இல்லை. அவர் கிட்டார் நல்லா வாசிப்பார். கார்டிங் ஃப்ளூட்டுக்கும் வயலின்ஸுக்கும் அந்த சுரம் தான் ஜீவனை கொடுக்குன்றது எப்படி சார் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும்? அதை பண்ணார் சார் அவர் தளபதியில். எகெயின் தளபதிட்டு வரும்போது தூரு அப்படி பண்ணார். அந்த 2 நிமிஷமும் டூயிட் கொடுத்தாரு. அந்த ஷோவை நான் போகும்போது அப்படி வருவார் என்ட்ரி. அதில் அது என்னன்னா அவன் போயிட்டா அந்த காற்று அடிக்குது, அந்த விண்டுக்கு, அந்த விண்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க எப்படி யோசிச்சுருக்கான் பாருங்க. அந்த ஆள் எப்படி சார் படைச்ச பிரம்மா தான் கண்ணை முடின்னு அப்படி எதுக்கான் இந்த குழந்தைக்கு அப்படி சரஸ்வதி எப்படி தெரியுமா அப்படியே ஒட்டுண்டா குஷன் போட்டு நான் வரமாட்டேன், அந்த சின்ன குழந்தைலாம் அவன் முதுகில் ஏறு நான் இறங்க மாட்டேன். அந்த மாதிரி சரஸ்வதி தேவி ராஜா சார் நான் நெஞ்சில் உட்காந்து வரமாட்டேன்னு அடம்பிச்சு உட்காந்து. அதுதான் நான் சொல்லுவேன். இல்லைனா ஒரு அசாத்தியமான இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணார் சார் அவர். நான் ஏன் அவர் பாட்டு இவ்வளோ ஆர்என்டி நான் வேறு கம்போசர் நான் தேடினேன் சார். ஐ வாஸ் சர்ச்சிங் சார். என்னால் எடுக்க முடியல சார். ஆர்என்டி இப்படி பண்ண முடியல சார். இவர் பண்ண அந்த பரிசாத்மெல்லாம் நான் எம்எஸ்சி சாருக்கும் பண்ணியிருக்கேன். எம்எஸ்சி சார் எல்லாம் இவங்கெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா அந்த இசையை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சார். பணத்தை தாண்டி அந்த இசை தான் போனதுக்கப்புறமும் பேசணுன்ற ஒரு வெறி அவங்களுக்கு. அதுதான் கர்ணன்லாம் இன்றைக்கி என்ன ஒரு கர்ணன் மாதிரிலாம் இனிமேல் படமே வராது சார். அந்த மாதிரி மியூசிக்கும் வராது. நம்ம என்ன தரவா நீங்கள் நான்லாம் ரொம்ப கிஃப்டட். 70s 80s அப்படி நம்ம 90s வரைக்கும்
நல்லா கிஃப்டட். ஏன்னா நல்ல மியூசிக்கை சுவாசிச்சோம். நான் மட்டமான மியூசிக் இப்போ சொல்ல வரல, வேறு ட்ரெண்டு. அது இனிமேல் அந்த மியூசிக் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் திரும்பிலாம் வராது. அதுக்கு அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம கோவிட்மானுக்கு நம்ம குழந்தைங்களை இன்ஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வர முயற்சி பண்ணுமே தவிர, அதை தவிர நமக்கு வேறு எனக்கு நான் இன்றைக்கும் ஆராதிக்கிற ஒரே விஷயம், இறைவா இதே மாதிரியே இப்படி சஸ்டெயின் பண்ணி இந்த R&D எனக்கு சர்ச் பண்ணுற வேலையே கூட என் ஆயுஸ் இப்படியே போட்டோம். நான் திருப்பி எனக்கு ஒரு படம் பண்ணுமோ, ஒரு பெரிய இது பண்ணுமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, என்னுடைய ஃப்யூச்சராக இப்போ நம்ம இசையில் ட்ராவல் பண்ணிருக்கோம், நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்போ கெவின் குமார் சார் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் இந்த மாதிரி கேட்கும்போது, நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ் மூலமாக ராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டை பண்ணோம், அவ்வளோதான். அதுதான் எனக்கு MSC சாருக்கோ, ஒரு ராஜா சாருக்கோ, ஒரு KVM சாருக்கோ, ஒரு பாலு சாருக்கோ, ஒரு ஜேசுதா சாருக்கோ நான் என்ன சொல்கிறேன், இருக்கும்போதே நான் ஆராதிங்கன்றேன். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இனிமேல் நினச்சி பார்த்து எல்லாம் கடவுளோட குழந்தை. இப்போ எங்கள் அப்பா ஐயப்பன் பாடல் இப்போ பள்ளிக்கட்டு சிவமாகட்டும், ஒரு பகவான் சரணமாக இருக்கட்டும், ஒரு அன்னதானம் எங்கேயே மனதாகட்டும், இன்றைக்கும் மாலை போட்டு சாமிமார்கள் சார் அந்த பாட்டு பாடுங்க சாமி, இந்த பாட்டு பாடுங்க சாமின்றாங்க. இப்போ எங்கள் அப்பா இறந்து போயும் இப்போ அந்த புழை நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மனுஷன் பீக்லேயே இறந்துட்டார். அவரை ஆராதிக்க கொண்டாட முடியல. ஆனால் இப்போ எல்லாரும் கொண்டாடும் போது நமக்கு அந்த வேல்யூ தெரியுது பாருங்க, அந்த அசட். இதுதான் இது அவர் ₹1 கோடி சேர்த்து வச்சுட்டா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த வேல்யூ. இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனால், இப்போ ஒரு லண்டன் போகிறோம், லண்டன் போய் இந்த பள்ளிக்கட்டு போடும்போது அங்கே இருக்கிற மாலை போட்டுன்னு அங்கே பிறந்து வளர்ந்த சாய்மார் அந்த பாட்டை பாடும்போது நமக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை சார். நம்ம அப்பா அவ்வளோ பெரிய ஒரு சாதனை. அது டாக்டர் சீர்காழி கோவிந்தரா இருக்கட்டும், TMS ஐயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுறாங்க சார். அதை நம்ம ஸ்பாயில் பண்ணாமல், நான் சொல்லுவேன், அந்த ரோடு அவங்க போட்டு கொடுத்த ரோடை நம்ம சேதாரம் பண்ணாமல் போனாலும். இப்போ நான் இப்போ இருக்கிற புதுசாக தான் சொல்கிறேன், நீங்கள் புதுசே ட்ரை பண்ணாங்க வேண்டாம், அந்த பரீட்சா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி வாங்க, அதுலேயே உல்ட்டா பண்ணி பண்ணுங்கள், அதுலேயே நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம். அதை பண்ணால் சார் ஃபைனலாக ஒன்றே ஒன்று நான் சொன்னேன்ல, நமக்கு நேரமே பத்தாது, நேரமின்மை காரணமாக அக்னி நட்சத்திரம் ஒரு படம். ஆமாம், அதில் ரோஜா பூ ஆடி வந்தது டடாட 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 கேட்டு சிம்பனி கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு ஒன்றுமே இல்லை, பேக்கோட சிம்பனி உண்டாதான். எல்லாம் அந்த கிராட் ஷர்ட், அந்த கொயர்லேருந்து, செமி கொயர்லேருந்து, டெபி செமி கொயர்லேருந்து இவர் பண்ணது எல்லாமே எக்ஸசைஸ் தான். அது தரி 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 தராரி ஆடி வந்து அந்த படத்தை ஒரு பீட்டி இருந்தால் பண்ணாது அவரு. நீங்கள் யாருக்கு இது தெரியாது, இது யாரும் உள்ள R&D பண்ணி படம் தெரியாது. அந்த படத்தில் உள்ள பாடம் எல்லாமே 5 சுரம் ஆகும். அப்பா அக்னி நட்சத்திரம் நின்னு கோரி வர்ணம் சரிகபதசா சதபகரிசா ஓகே. தூங்காத விழிகள் 2 சகமபதிசா சானி பமகசா அமிர்த விஷயம். வாவா அன்பே அன்பே சரிகபதசா சதபகரிசா சிவந்தி. எப்படி சார் சார் இப்படிலாம் எப்படிதான் அவரு அது நீங்க சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு சார். நின்னு கோரி வரணும் அந்த பாட்டை பண்ணிட்டு அதை அவர் டீல பண்ணிட்டு திருப்பி ஈல ஒரு பூங்காவனம் புது மனம் அதுவும் மௌனம். யார் சார் பண்ணுவா இந்த வேரியேஷனு? கக்கரி சரி ககரி சதசா சரி சரி கக்கரி சரி ககரி சரி கரி சரி சதா சரி கரி சரி த சரி சரி கரி கபதசதா கதபகரி கக்க பண்ணிட்டு ஃபுல்லா வெஸ்டர்ன் ஓடி சதரி காதரி கரி சரி தபதாபக இந்த இதுவும் வரும். சச சரி கரி சச 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 சரி கரி சரி கா. நம்ம என்ன சொல்லுது, ஆராதிக்கிறதா இல்லை இது பத்துமா, இது இன்னும் இந்த சாப்பாடு பத்துமா நமக்கு பத்தாது. இது அப்படியே. பட் நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் நான் R&D டெய்லி பண்ணிட்டே இருக்கேன். என்னோட மியூசிக் அப்கிரேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அவரை தேட போய் நான் நிறைய தேடி இருக்கேன். அவ்வளோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி
நான் சொன்னேன் மேட்ரிக்ஸ் மண்டன்னு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், வெஸ்டர்ன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே ஒரு மூளைக்குள்ள இருக்குது. நவ பாஷான மாதிரி அது நவ மியூசிக் அது உள்ள இருக்கு. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், உட்காந்து வச்சு அழகா கடவுள் மாதிரி உட்கார வச்சு ஆராதனை பண்ணோம். தப்பே இல்லைன்ற. ஏன்னா அவ்வளோ ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் தான் சொல்றேன். பாலு சார் சொன்னார், த மோஸ்ட் டேலண்டட் எவர் கம்போசர் திஸ் சாயில் ஹஸ் கிரியேட்டட்னு சொன்னார். கிரியேட்டட்னு சொன்னார். கிரியேஷன் தான் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து he was not born, he is a creator. he was a creator, he was born, he didn't born. அவர் ஒரு கிரியேட்டிவ் இதுதான், அது எலிமெண்ட் தான் அது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, உங்களுக்கு சொல்லவே முடியாது. எனக்கு கண்டிப்பா உங்களை இன்னொரு தடவை அழைச்சு நிறைய விஷயங்கள் இதே மாதிரி ராஜா சார் பத்தி பேசணும். ஏன்னா அப்படியே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே போறீங்க, அப்படியே ஸ்வர அருவின்னு சொல்லலாம், அப்படியே கொட்டிக்கிட்டே போறீங்க. அவ்வளோ R&D பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா உங்களை மீண்டும் சந்திக்கணும். நன்றி சார். நிச்சயமா கெவின் சார். ரொம்ப வந்து என்ன சொல்றது, இங்க இருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, ஆதான் சினிமாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் தெரியுமா, நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ நாளாக எப்படி உங்களை விட்டேன்னு இன்டர்வியூ ஆரம்பத்தில். நான் வந்து அதான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸு நான் இவ்வளோ R&D பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் உங்களை ஷேர் பண்ண முடிஞ்சுது. இதை நான் 25 வயசில் சொல்லியிருந்தா நீங்களும் கடந்து போயிருப்பீங்க, மக்களும் கடந்து போயிருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு பெரிய லெஜண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சைன்னு நானுமே சொல்லிகிட்டே இருக்கேன், முன்னோர்கள்ட்ட ஒரு பிச்சை. இந்த பிறப்பை கொடுத்த ஆண்டவனுக்கும், என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணி சாமிக்கு என்னுடைய அனந்த நமஸ்காரம். இதே மாதிரி நல்ல இசையை கேளுங்க, நல்ல இசையை கேட்டு எங்களை ஆசீர்வாதிங்க. இதுதான் நேயர்களுக்கு நான் விடுக்கும் அன்பு வேண்டுகோள். எல்லாரும் நல்லா இருங்க, இசையோடு வாழ்வோம், இசையோடு சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப நன்றி சார்.